30லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கீங்களா? உங்களோட இன்கம் 50,000லேருந்து 1 லேக் பர் மந்த் இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு கம்பெனி மாறும்போதோ இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் போது இந்த இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் ஒரு செலவுகள் பண்ணியிருப்பீங்க. இது அகைன் ஒரு பெரிய டபுள் ஆகிறதுக்கோ இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் பிளான் பண்ணது எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அது என்ன என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ 30 to 40 பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மேரேஜ் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு குழந்தை வரலாம். 2வது குழந்தை வரும்போது டிபெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஏஜ் வந்து இந்த 30 to 40. சில பேருக்கு இப்போ தான் மேரேஜ் நடந்திருக்கும். அகெயின் குழந்தை எல்லாமே வரும்போது உங்கள் எக்ஸ்பென்சஸ் 20-30,000லேருந்து 50-60,000 ஆகும். அண்ட் உங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் தான். சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் பண்ணுற மிக முக்கியமான தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பியர் ப்ரெஷரில் ஒரு வீடு வாங்குறது. ஸோ 30ஸ்ல வந்து ஒரு ஏர்லி 30s இல்லைன்னா 30-35ல இருக்கும்போது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடு வாங்கிட்டாங்க, சொந்தக்காரங்க வாங்கிட்டாங்க, இல்லை ப்ரெஷர் இருக்குது, நீ இவ்வளோ சம்பாதிக்கிற வீடு வாங்கலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து அட்லீஸ்ட் டாக்ஸேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவும் வீடு வாங்குறோம். ஸோ இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிமில் அதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த பியர் ப்ரெஷர்லேயே நிறைய பேர் வீடு வாங்குவாங்க. அண்ட் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா, ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியே வந்தீங்கன்னா இங்கே இவ்வளோ சீப்பாக இருக்குது, இங்கே இவ்வளோ ஏறி போச்சுன்னு வீடு சம்மந்தமான ஆட்ஸ் தான் வந்து ஹோர்டிங்ஸ்லேருந்து ஆட்ஸ்லேருந்து எல்லாமே அதிகம். ஸோ இந்த ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு ஒரு இஎம்ஐ போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் 30 to 40ல் எவ்வளோ இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களோட ஈஸியாக இன்ட்ரெஸ்ட் நிறைய கட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐக்கு தான் கட்டுவீங்க. இந்த 40-45 வயசுக்குள்ளே இதை கட்டி முடிக்கணுன்ற ஒரு பிளானில் ப்ரெஷரில் ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ ஹோம் லோன் இஎம்ஐயில் போய் மாட்டிக்காமல் இருக்கீங்கன்னா அவசரப்படாதீங்க. நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்க போகிறோமா, செட்டில் ஆக போகிறோமான்னு தெரியாமல் நேட்டிவ் வந்து எனக்கு புதுக்கோட்டை இல்லைன்னா நாமக்கல் எங்கே வேணால் சொல்லுவாங்க. பட் ஆனால் சென்னையில் ஒரு வீடு வாங்கணும், ரிட்டையர் ஆன பிறகு இங்கே இருப்பீங்களான்னு தெரியாது, ரெண்டல் இன்கம் அதிகமாகிட்டே போகுது, நான் அதுக்காக வாங்குறேன் அப்படின்லாம் ரீசன்ஸ். அதாவது நம்ம லாஜிக்கலாக யோசிச்சோம்னா நம்ம மைண்ட் வந்து லாஜிக்கலாக நிறைய ரீசன்ஸ் அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சொல்லும். ஸோ ரெண்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் ரெண்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கம்பேர் பண்ணி பாருங்க. 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ரெண்டல் இன்கம் மாதத்துக்கு வந்து 30,000லேருந்து 40,000க்கு மேலே போகாது. ஸோ அதுவுமே வந்து புது இடமா இருந்தால். அதுவே வந்து ஒரு 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ரெண்டல் இன்கம் மேபி 80,000 90,000 போகலாம். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 4.5 to 5% மேலே கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த ரெண்டல் இன்கம்காக நான் வீடு வாங்குறேன் அப்படின்னா 2வது வீடு வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டும் அதிகம். இது ஃபினான்ஷியல் அசெட்டாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு 12%லேருந்து 20-25% வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தான் வரப்போகுது. அதை பியர் ப்ரெஷர் எடுத்துகிட்டு இப்போவே வாங்காமல் 40+லேயோ 45+லேயோ நான் பணம் சேர்த்து வச்சு கூட நீங்கள் வாங்கலாம். யாருமே உங்களை வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஸோ ஹோம் லோன் இஎம்ஐன்ற கான்செப்டை ஹோம்ன்ற கான்செப்டை வந்து உங்கள் மைண்டில் விதைச்சி இஎம்ஐ வாங்க வச்சு உங்களை வேறு எதுவுமே என்ஜாய் பண்ண விடாமல் பண்ணுறது தான் முக்கியமான. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதனால் தெளிவாக பொறுமையாக எனக்கு வீடு வேணுமா, எனக்கு எங்கள் வீட்டில் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை உட்காந்து யோசிக்கும் போது 2 பேர் சைட்லேயும் வந்து வீடு உங்களுக்கு வருமா வராதா, அதை வந்து எப்போ வரும், வந்துச்சுன்னா அதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது. அதை தாண்டி இப்போ புது வீடு வாங்கி என்ன கிடைக்க போகுது, நேட்டிவ்ல இருக்குது இங்கே வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகைன் சம்பாதிக்கிற பணம் செலவாகுது அப்படின்றத தாண்டி நீங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு கமிட்மெண்ட் இஎம்ஐக்கு பதில் எஸ்ஐபி கமிட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அவசரப்பட்டு ஒரு இஎம்ஐயில் மாட்டிக்காமல் ஈஸியாக ஒரு எஸ்ஐபி கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கோங்க. அது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அசட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹோம் லோன் இஎம்ஐ, ஹோம் லோன் அண்ட் இஎம்ஐ இது 3மே வந்து சேர்த்து பார்த்துட்டோம். இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதும் சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸில் இல்லை ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆஃபீஸில் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி. இந்த 3 இருந்தால் தான் நீங்கள் என்ன லைஃப்பில் பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் வைக்காட்டியும் உங்கள் லைஃப் ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணும். நீங்கள் இல்லாட்டியும் உங்கள் ஃபேமிலிக்கு பணம் கிடைக்கும். எல்லாரும் இருந்தாலும் ஒரு கோவிட் மாதிரியா சுச்சுவேஷனில் பணம் இல்லாதப்பவும் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அந்த ஆக்சிடென்ட்டுக்கான டேமேஜ்க்கான பணத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து வாங்கி கிடச்சிரும். ஸோ இந்த 3 கண்டிப்பாக முக்கியம். அண்ட் அதுக்கு அடுத்து பண்ண வேண்டியது ஃபினான்ஷியல் பிளானிங். இப்போ இருக்கிற லைஃப் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் உங்கள்
மணியை எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க, முக்கியமாக வந்து மணி மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் குரோத். மணி மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் ஃப்யூச்சர் வெல்த் கிரியேஷன் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்ன்றது இந்த காலகட்டத்தில் உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்ன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எனக்கு இவ்வளோ சம்பளம், 50,000 சம்பளம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2,000 3,000 ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அடுத்த 3 இயர்ஸில் வந்து என்னால் அது அதிகப்படுத்த முடியுமா? ஒரு 35-40 வயசில் அது வந்து ஒரு 10,000 20,000 இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யோசிக்கணும். ஸோ லைஃப்பில் முக்கியமான ஃபினான்ஷியல் கோல்ஸ்னு இந்த காலகட்டத்தில் எல்லாரும் இருக்கிறது அவங்க பசங்களோட இயர்லி ஃபீஸ், காலேஜ் எஜுகேஷன், மேரேஜ், அதுக்கப்புறமா ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட்டை கூட நம்ம இந்தியாவில் தள்ளி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய ஸ்டடியில் ரிவீல் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னும் போது ரிட்டையர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் நிறைய முடியாட்டியும் 1,000 ருபீஸோ 2,000 ருபீஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் நீங்கள் ஒதுக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் எவ்ரிதிங் இதில் பார்க்க முடியும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பியர் ப்ரெஷரில் இங்கே போகிறாங்க அங்கே போகிறாங்க அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்கள் பணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பசங்களையும் எஜுகேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். கடன் வாங்கி செலவு பண்ணாமல் இருந்தாலே எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். பிளான் பண்ண எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அலோகேட் பண்ண முடியும். ஸோ கடன் ஒரு இடத்துல வாங்கிட்டு இப்போ நிறைய மூவிஸ்லேயும் எடுக்க ஆரம்பிச்சேன், இப்போ குடும்பஸ்தன்லையும் பார்த்துருப்பீங்க. கடன் ஒரு இடத்துல வாங்க ஆரம்பித்தா அது பழகிடும். நான் ஒர்க் பண்ணும் போதும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கிரெடிட் கார்டில் கடன் வாங்கி அதை பே பண்ணுறதுக்கு இன்னொரு கிரெடிட் கார்டு வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 1 இயரில் வந்து இஎம்ஐ தலைக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி கார்டை கட் பண்ணி பர்சனல் லோன் வாங்கி க்ளோஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைய தேதி வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது. பட் எல்லாருமே இந்த மாதிரி வித்தின் அ இயர் ரியலைஸ் பண்ணுறோமானா கிடையாது. அது நெக்ஸ்ட் லெவல் போக விட்டு அதுக்கு தேவையான பணத்தை வந்து கிரிப்டோவில் ட்ரை பண்ணுறேன், ட்ரேடிங்கில் ட்ரை பண்ணுறேன்னு இன்னும் பணத்தை விடுறவங்க தான் ஜாஸ்தி. ஸோ நம்ம வந்து மணி மேனேஜ்மெண்ட் ரொம்பவே எசென்ஷியலான ஒரு காலகட்டம் இதுதான். ஸோ அதனால் எக்ஸிஸ்டிங் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிவ்யூ பண்ணுங்கள், ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுங்கள், அண்ட் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக தேவை, அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்கன்றது அட்லீஸ்ட் ஒரு கிளாரிட்டி இருந்தால் ரொம்பவே நல்லது. அண்ட் சம்பளம் கம்மியாக இருக்குன்னு இது பத்தலை சிட்டியில் இருந்தால் மேபி பத்தாமல் இருக்கலாம். அண்ட் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ரீசெண்டாக ஒரு மின்ட் ஆர்டிக்கல் வரும்போது ஒரு லிங்க்டின்ல வந்தது, அதை எடுத்து தான் மின்ட்லேயும் போட்டிருந்தாங்க. 1.5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, டேக்ஸ்லாம் போய் வருஷத்துக்கு மாதத்துக்கு 8.3 lakhs, அதுவே எனக்கு பத்தலை அப்படின்றது தான் அந்த பர்சன் ஆட் பண்ணுது. அது என்னன்னா ஸ்விக்கிக்கு இவ்வளோ செலவாகுது, அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் எனக்கு வீக்கெண்ட் அவுட்டிங்க்கு இவ்வளோ செலவாகுது. இது மாதிரி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் அதிகம். இது ஒரு காமன் மேனுக்கு இருக்குமானா கிடையாது. பட் அந்த லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு 8.3 அன்லிவபிள், அதாவது பெங்களூரில் இது பத்தலை அப்படின்றது தான் அதில் போட்டிருந்தாங்க. ஸோ இது பார்க்க ஆச்சரியமாக இருந்தது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து 50,000லேருந்து 1 லட்சம்னும் போது எவ்வளோ பிளான் பண்ணுறோம், எங்கே செலவு பண்ணுறோம், எதுக்காக செலவு பண்ணுறோன்றத பார்த்து பண்ண வேண்டியது. அண்ட் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் கரியரில் அட்வான்ஸ் ஆகிறதுக்கோ பிஸ்னஸில் அட்வான்ஸ் ஆகிறதுக்கோ நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு செலவு பண்ணிக்கிறீங்க, உங்கள் கரியருக்கு செலவு பண்ணுறீங்கன்னு முக்கியம். அப்போ தான் அடுத்த ஸ்டேஜ் க்ரோ ஆவீங்க. க்ரோ ஆனால் தான் ஆட்டோமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் பணம் வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மாத சம்பளம் எவ்வளோனா இவ்வளோ தான் இருக்க போகிறது இல்லை. பட் நீங்கள் எவ்வளோ லிட்டில் எஃபர்ட் போட போகிறீங்க, அந்த எஃபர்ட் எவ்வளோ பணம் கொடுக்க போகுதுன்றதும் முக்கியம். ஸோ வந்த பிறகு தான் மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தோம். வெல்த் கிரியேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை கண்டினியூஸாக அந்த கோல் வரைக்கும் கண்டினியூ பண்ணுன்றதை நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து உங்கள் பசங்களுக்காக ஆரம்பித்த எஸ்ஐபியை பிரேக் பண்ண மாட்டீங்க, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஆரம்பித்த எஸ்ஐபியும் பிரேக் பண்ண மாட்டீங்க, கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர்.